ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலை. சவரனுக்கு 1440 ரூபாய் விலை உயர்வு. சவரன் 66,400 ரூபாயாக அதிகரிப்பால் நகை வாங்குவோர் கடும் அதிர்ச்சி. உலக அளவிலான வர்த்தக போர் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்கிறது. தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜலானி தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல். தங்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பெருமளவில் தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடுகள் அதிகரிக்கும். அதனால் சர்வதேச சந்தையில் தங்கம் ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி இந்த வருடம் இறுதிக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10,000 ரூபாயும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சென்னை மூர் மார்க்கெட் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படும் 21 மின்சார ரயில்கள் வரும் 17ஆம் தேதி ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9:25 மணி முதல் மதியம் 2:25 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிகாட்டும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக பெருமிதம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. உரிமை தொகை பெற புதிதாக மகளிர் விண்ணப்பிக்கும் வகையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3,500 கோடி ரூபாய் மதிப்பில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மும்மொழி கொள்கையை ஏற்காததால் மத்திய அரசு வழங்காத 2,000 கோடி ரூபாய் மாநில அரசின் சொந்த நிதியிலிருந்து விடுவிப்பு. 2,000 கோடி ரூபாயை இழந்தாலும் பரவாயில்லை, இருமொழி கொள்கையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என திட்டவட்டம். வரும் நிதியாண்டில் 40,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவிப்பு. கடந்த 4 ஆண்டுகளில் 57,000 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. தமிழக உயர்கல்வித்துறை மேம்பாட்டிற்கு 8,494 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 8 மாவட்டங்களில் புதிதாக அரசு கலை கல்லூரிகள் தொடங்கப்படும் எனவும் அறிவிப்பு. 10 இடங்களில் 77 கோடி ரூபாயில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும். 1,303 மகளிர் தங்கும் விடுதிகள் உள்ள நிலையில் திட்டம் விரிவு செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னைக்கு அருகே 2,000 ஏக்கரில் புதிய நகரம் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட நவீன வசதிகள் கொண்டதாக இந்நகரம் அமையும் என தகவல். நடப்பு நிதியாண்டில் 5 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னையில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கவும் நடவடிக்கை. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்து உறவினர்களின் அரவணைப்பில் வாழும் 50,000 குழந்தைகளுக்கு மாதம் 2,000 நிதி உதவி. பள்ளியில் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதும் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளி. தொழில்துறையில் சிறந்து விளங்குவதற்கான விதைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே. அமலாக்கத்துறை ரெய்டு தொடர்பாக பேச அனுமதி மறுப்பதாக கூறி வெளிநடப்பு. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தை முன்வைத்து பாஜக உறுப்பினர்களும் வெளிநடப்பு. தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் ஏமாற்றமே மிஞ்சியதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம்.
நீட் தேர்வு ரத்து, ஓய்வூதிய திட்டம், கல்வி கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் இல்லை எனவும் கருத்து. நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக வெள்ளை காகிதத்தை அளித்திருக்கலாம். 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை நெருங்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழக பட்ஜெட் காற்றில் பறக்க விடப்பட்ட காகித பட்டம். மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளதாக தவேக அறிக்கை. பெரும்பான்மையான அறிவிப்புகளில் போலித்தனமே அதிகம் உள்ளதாக விமர்சனம். வரும் 23ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம். ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. தமிழக பட்ஜெட்டில் முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. சேலத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்த டுட்டோரியல் கல்லூரி ஆசிரியர் கைது. ஜாமீனில் வெளிவர முடியாத 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் அதிரடி. ஆயிரம் கோடி ஊழல் என ஒருவர் சொல்ல அதையே அமலாக்கத்துறையும் சொல்கிறது. அண்ணாமலை குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைமுக விமர்சனம். பட்ஜெட் அறிவிப்புக்கு முந்தைய நாள் மாலை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை அதிர்ச்சி தருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பினாமி மூலம் முறைகேடு அம்பலமாகி இருப்பதாகவும் அண்ணாமலை புகார். ஊழல் இங்க நடந்திருக்கு, எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஈடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்கள் வேண்டுகோள். இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும். குறிப்பாக செந்தில் பாலாஜியினுடைய பெயிலை கேன்சல் பண்ணுறக்கு இடி மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழலில் சிக்கி வெளியே வர்றார், பெயிலில் வெளியே இருக்கார். அதை சுப்ரீம் கோர்ட்டு ஆல்ரெடி கேள்வி கேட்குறாங்க, எப்படி பெயிலில் வெளியே வந்தீங்க, வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சரானீங்க. வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம், அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு 2வது முறையாக ஈடிட்ட மாட்டுது. ஈடிக்கு அதனால் ஈடி தான் மூவ் பண்ணணும். அமலாக்கத்துறை சொல்வது போல் டாஸ்மாக் முறைகேடு நடந்திருந்தால் கட்டாயம் விசாரிக்க வேண்டும். முறைகேட்டிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். மார்ச் 28ஆம் தேதி சென்னை திருவான்மியூரில் தவேக முதல் பொதுக்குழு கூட்டம். விஜய் தலைமையில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. தமிழக முதல்வருக்கு கன்னட ரட்சண வேதிகை பாராட்டு. ரூபாய் குறியீட்டை நீக்கி மத்திய அரசுக்கு எதிராக மிக தைரியமாக செயல்பட்டதற்கு வாழ்த்து. தேசிய கல்விக் கொள்கை மூலமாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வியக்கத்தகுந்ததாக உள்ளதாக நிகழ்ச்சி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் விவாதத்தின் போது எவ்வாறு நடந்து கொள்வது என்பது குறித்து அறிவுரை. பொது இடங்களில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்த இனிமேல் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பல்லாவரம் வாரசந்தையில் உணவு பாதுகாப்பு துறையினர் திடீர் சோதனை. சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், காலாவதியான பொருட்களை கைப்பற்றி அழித்த அதிகாரிகள். குதிரை ஏற்ற போட்டியில் நடிகர் அருண் விஜயின் மகளும் மகனும் தங்கம், வெண்கலம் வென்று அசத்தல். பெருமையாக இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. பக்தர்கள் 18ஆம் படி ஏறி நேரடியாக கோயிலுக்குள் நுழைந்து சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை. தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் உத்தரவு.
அமெரிக்காவின் டென்வர் விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீர் விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. அவசர வழி மூலமாகவும் இறக்கை வழியாகவும் வெளியேறி உயிர் தப்பிய 172 பயணிகள். இந்திய மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் அணி கேப்டன் சச்சின் ஹோலி கொண்டாட்டம். தூங்கிக் கொண்டிருந்த யுவராஜ் சிங்கை எழுப்பி வண்ணங்களை பீச்சி அடித்து மகிழ்ச்சி.